கீகி ஆத்மம் சேனலில் நவராத்திரியோட 6ஆம் நாள். அம்பிகையின் வடிவம் இந்த ரூபத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன பலன், இதையெல்லாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் நம்மள சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்மா மேலே நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும். ஏன்னா கர்மாங்கிறது நாம் செய்யும் செயல்களின் பலன்தான். நல்லதோ கெட்டதோ நாம் செய்த செயல்களுக்கான வினை பயன் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு அது தலைமுறைகளாக ஜென்மங்களாக கூட தொடரும். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்போ இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சி வருத்தப்படுறவங்களா நீங்கள்? உங்களுக்காக தாங்க இந்த நாள். இந்த 6ஆம் நாள் தேவியை வழிபட்டு பலன் பெறலாம். நவராத்திரியின் 6ஆம் நாள் அம்பிகையின் வடிவம் சண்டிகா தேவி. நவ துர்க்கையில் இவளே காத்யாயனி. கண்டிகா தேவியை செம்பருத்தி சம்பங்கி மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்யலாம். 7 வயது பெண் குழந்தைக்கு கன்னிகா பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. பிரசாதமாக நாம் தேங்காய் சாதம், பச்சைப்பயிறு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். ஆரஞ்சு மாதுளம் பழத்தையும் பிரசாதமாக வைக்கலாம். கடலை மாவால் தேவியின் நாமத்தை கோலமாக போட வேண்டும். அம்பிகை ரூபங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ரூபமாக இந்த சண்டிகா தேவி பார்க்கப்படுகிறாள். சண்டிகா தேவி சற்று உக்கிரமான வடிவம்தான். ஹோமங்களில் மிக உயர்ந்த பலனை தரக்கூடியதாக சண்டிகா கோமம், அதாவது சண்டி கோமம் உள்ளது. இந்த அதிசக்தி வாய்ந்த ஹோமத்தை அம்பிகை உத்தரவு கொடுத்தால் மட்டுமே செய்ய முடியும். போர்க்குணத்துடன் இருக்கக்கூடிய இந்த தேவி தன் பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அதை பொறுத்து கொள்ள மாட்டாள். சண்டிகா தேவியின் கோபம் அவளின் பக்தர்களை தீமைகளில் இருந்து காக்கும். உங்களுக்கு தெரிந்த கோவில்களில் சண்டி ஹோமம் நடந்தா தவறாம போய் கலந்துக்கோங்க. அது உங்களை எதிரி தொல்லைகளில் இருந்து காக்கும். மகாலட்சுமியின் ரூபமாக கண்டிகா தேவி இருப்பதால் தரித்திரியங்களை போக்குவளாகவும் இருக்கிறாள். மொத்தத்தில் இந்த நவராத்திரியின் 6ஆம் நாளில் சண்டிகா தேவியை வழிபட்டு பல ஜென்மங்களா தலைமுறையா தொடரும் பாவ சாபங்களில் இருந்து குடும்பத்தை காத்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் பதிவுகளை பார்க்க நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.